Hi friends, welcome to asmitha kitchen channel. இன்னைக்கு நம்ம எப்படி கேரட் கீர் செய்யறது பார்க்க போறோம். மீடியம் சைஸ் 2 கேரட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அளவு தேங்காய் பூவும் எடுத்துக்கோங்க. அதே அளவு ஏலக்காய் வந்துட்டு 2 or 3 போட்டுக்கோங்க. கரும்பு சக்கரையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம்ல அதெல்லாத்தையும் எடுத்து மிக்சிக்குள்ள போடலாம். பாருங்க நாங்க மிக்சிக்குள்ள போட்டாச்சு. இன்னொரு பெரிய மிக்சியில போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேவையான அளவு கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் போட்டா போதும். உங்களுக்கு வேணும்னா அதிகமா கூட போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். மூடி வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக எடுத்துட்டு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோ டம்ளர் தண்ணி. இப்போ இதை வடிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா வடிக்கலாம். இந்த கீஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும். விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்குது. பிளட் பியூரிஃபை ஆகும். கொழுப்பு குறையும். பல் சொத்தையும் வராது. வாரத்துல ஒரு தடவையாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வடிச்சிட்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட் சேர்த்திக்கோங்க. 2 கேரட்டில் பாருங்கள் நான் 3 பேர்த்துக்கு ஜூஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 பேர்த்துக்கு வேணாலும் இன்னும் 2 டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெள்ளை சக்கரை சேர்த்தாதீங்க, கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க, நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னையும் இந்த கேரட் கீர் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.